சிந்து வந்து ஹாஸ்பிட்டல் ஃபுல்லாகவே வந்து புகை போட்டு வந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு சிவா செமையாக டென்ஷன் ஆகிரு. என்ன சிந்து இதில் ஹாஸ்பிட்டல் நினச்சா வேறு எதை நினச்சா வீடு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன்னொன்னே சிவா சிந்து திட்டாதப்பா, என்கிட்ட கேட்டா நான் தான் பர்மிஷன் கொடுத்தேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெரியம்மா சொல்கிறாங்க. பெரியம்மா நீங்கள் வேறு பெரியம்மா, இவளுக்கு தெரிய வேணா அறிவில்லை இவளுக்கு, இங்கே பாரு சிந்து இங்கேருந்து முதல்ல கிளம்பு அப்படின்றாங்க. பார்த்திங்களா அத்தை எப்படிலாம் கோச்சிக்கிறாருன்னு சொல்லிட்டு அப்படின்னோடனே, இங்கே பார் சிவா இப்படிலாம் கோச்சிக்கலாமா, பாவம்ல சிந்துவோட முகம் பாரு எப்படி வாடி போச்சு, இப்போ என்ன பண்ணுறதில்ல ஏடோ கூட இல்லை முகம் வேறு வாடுதா இவளுக்கு, சொன்னால் கேளுங்க பெரியம்மா, இவளை முதல்ல அனுப்புங்க பெரியம்மா அப்படின்னோடனே, சரி அப்படின்னா நாங்கள் கிளம்புற சிந்து, நீங்கள் ஏன் பெரியம்மா கிளம்புற, பின்ன நீ சிந்துவை கிளம்ப சொன்னால் நானும் தான் கிளம்பணும் அப்படின்றாங்க. பெரியம்மா அப்படின்னோடனே, இல்லை பெரியம்மா எல்லாரும் சரி இதுக்கப்புறம் இப்படிலாம் பண்ண மாட்டா போதுமா, சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. சிவா பார்த்து டாக்டரே எப்படி அப்படின்னோடனே முன்ன அப்படின்றாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு, யோசனை பண்ணிகிட்டே இருக்கார் ஆறுமுகம். இந்த சஞ்சய்க்கு ஏதாவது ஒரு பதிலடி கொடுத்தே ஆகணும், சஞ்சய் பண்ண விஷயத்தை எல்லாத்தையும் யோசிச்சுட்ருக்காரு. சஞ்சய் என்னெல்லாம் பண்ணியிருக்கான் என் வாழ்க்கையில், எவ்வளோ பெரிய விஷயம்லாம் பண்ணியிருக்கான், இந்நேரம் வந்து பைரவி இல்லைடா என் நிலமை என்ன ஆகுறது, இந்த சஞ்சய்க்கு ஏதாவது ஒரு பதிலடி கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு. சஞ்சய் வந்து வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்து அவரை வந்து அவர் முகத்தில் வந்து அப்படியே துணியை கட்டி அவரை போட்டு சாமாடி அடிச்சிடுறாரு. அடித்து வந்து பெண்ணை நிமித்திடுறாரு. இதனால் சஞ்சய் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்றாரு. அப்போ கரெக்டாக பைரவி அங்கே வராங்க. என்ன ஆச்சு எப்படி ஆச்சு இப்படி அப்படின்னு சொல்லிட்டு பைரவி கேட்குறாங்க. உடனே ஆறுமுகம் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இவன் தான் எல்லாத்தையும் பண்ணியிருப்பான், இவன் தான் தெரியட்டும் அப்புறம் இருக்குது இவனுக்கு அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. உடனே வந்து என்னாச்சு சஞ்சய் அப்படின்னோடனே எப்படி ஆச்சுன்னு தெரில, யாரும் இப்படி பண்ணிட்டாங்க, எல்லாம் எதிரியாக தான் இருக்கும், வேறு யார், இந்த வேலையில் நிறைய எதிரி இருக்காங்க வந்து பைரவி, அதனால் என்ன பண்ணுறது, தனியாக நீ என்ன பண்ணுவேன், இவ்வளோ அடிபட்டுச்சேன்னொன்னே, நான் பார்த்துக்கிறேன் பைரவி அப்படி சொன்னோன்னே மனசு கஷ்டப்பட்டுட்டு பார்த்துக்கோ சஞ்சய் அப்படி சொல்லிட்டு வராங்க நம்ம வந்து பைரவி. அடுத்து பைரவி ஆறுமுகம் வண்டியில் வந்துகிட்டே இருக்காங்க. அப்போ கையில் அடிபட்டிருக்கு ஆறுமுகத்துக்கு, இது எப்படி அடியாச்சு, உண்மையை சொல்ல போறிய பெல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து இப்போ சொல்ல போறிய பெல்லையா, ஏன் மேலே சத்தியம் உண்மையை சொல்லு அப்படின்னோடனே, ஆமாம் அந்த சஞ்சய் நான் தான் அடித்தேன் அப்படின்றாரு. அது கேட்டு செம்ம டென்ஷன் ஆச்சா, நீ எல்லாம் ஒரு மனுஷனா இப்படி பண்ணியிருக்கிய அப்படி சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகி வெளியே வந்துடுறாங்க. நில்லு பைரவினோடனே, நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே பைரவி கிட்டே எவ்வளோ கெஞ்சுறாரு பேசி பார்க்குறாரு. ஆனால் பைரவி வந்து நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன், உங்ககிட்ட பேச்சுவார்த்தை கூட வச்சுக்க மாட்டேன், நீ எல்லாம் ஒரு மனுஷனே கிடையாது, எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேர் வந்து நீ எல்லாம் பண்ணியிருக்க இப்போ வரைக்கும், அதுக்கு தான் உன் மேலே எனக்கு ஒரு மரியாதை இருந்தது. ஆனால் எப்போ இந்த மாதிரி வந்து துணி மூட்டிட்டு அடிக்கிறியோ, நீ எல்லாம் மனுஷனே கிடையாது, உனக்கும் வந்து சாதாரண ரவுடிங்களுக்கும் எந்த வந்து வித்தியாசமும் கிடையாது, நீயும் அப்படிப்பட்டவன் தான் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து, ப்ளீஸ் பைரவி சொன்னால் கேளு பைரவி, தயவுசெய்து என்னை மன்னிச்சிட்டு பைரவி, நீ எவ்வளோ கெஞ்சுறாரு மன்னிக்க மாட்டேங்கிறாங்க. சரி பைரவி நீ மன்னிக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னோடனே, நான் சொல்கிறத நீ செஞ்சியனா மன்னிக்கிறதை பற்றி நான் யோசிக்கிறேன் அப்படின்றாங்க. சரி பைரவி நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன், நான் சஞ்சயை போய் பார்த்துக்க போகிறேன், ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவனுக்கு குணமாகிற வரைக்கும் நான் அவன் கூட தான் இருப்பேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி பைரவி ஊரில் தப்பாக பேசுவாங்க, தேவையில்லாத பிரச்சனை, ஏன் பைரவி நீ பண்ண வேலைக்கு வேறு என்ன பண்ணுறது, இல்லை நீ போய் சஞ்சயை பார்த்துக்கோ, பைரவி நீ சஞ்சயை பார்த்துக்கிட்டாலும் அப்படியே குணமாயிடும், எரி நெருப்பை என்ன தானே ஊற்றுவ அப்படின்றாங்க. சரி இப்போ என்ன பைரவி பண்ணுறது, இந்த ஊரில் எல்லாம் ஏதாவது பேசுவாங்க பைரவி, சரி அப்படின்னா ஒன்று, சஞ்சயை நான் வீட்டுக்கு கூட்டின்னு வருவேன், இங்கே தான் சஞ்சய் இருப்பான், சஞ்சய்க்கு குணமாகிற வரைக்கும் சஞ்சயை வீட்டில் வச்சு பார்த்து அவனை குணமானவனு தான் நான் அனுப்புவேன், இதுக்கு ஓகேவா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. பைரவி எப்படி பைரவி இந்த வீட்டில் போய் சஞ்சயை அம்மா ஒத்துப்பாங்களா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ அம்மாவை உங்கள் அம்மாவை நீ தான் ஒத்துக்க வைக்கணும், அத்தை இந்த விஷயத்தில் ஒத்துக்கிறது உன் கையில் தான் இருக்குது. இந்த முக்கியமான விஷயம், சஞ்சய் இந்த வீட்டுக்கு வந்தோடனே நான் அவங்ககிட்ட பேசக்கூடாது, அவங்ககிட்ட பழகக்கூடாது, அவனுக்கு நான் எந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடாது, நீ சொல்லவே கூடாது, அவனுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் குணமாகி அவனை அனுப்பிச்சிடும் வரைக்கும் தான் எனக்கு நிம்மதி, இதுக்கு நீ சம்மதிச்சுன்னா உன்னை நான் மன்னிக்கிறத பற்றி யோசிக்கிறேன், அப்படி இல்லைன்னா உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டேன், இதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு உங்ககிட்ட பேச மாட்டேன்றாங்க. இப்போ என்ன சஞ்சயை கூட்டு வந்து வீட்டில் ட்ரீட்மெண்ட் பார்க்கணும் அவ்வளோதானே, சரி பார்க்கலாம் போதுமா அப்படின்றாங்க. இப்போது சஞ்சயை கூப்பிட நீயே வரணும், நானே வா, ஆமாம் நீ வந்து தான் சஞ்சயை கூட்டின்னு வீட்டுக்கு வரணும், சஞ்சய்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், இதெல்லாம் நடந்தாதான் சரிப்பா இதெல்லாம் நடந்தாதான் என்கிட்ட பேசுவேன் அவ்வளோதானே, சரி இதுக்கெல்லாம் நான் சம்மதிக்கிறேன், எல்லாம் என் தலையெழுத்து, நானே என் தலையில் மண்ணை வரி கொட்டிக்கிட்டேன், அவங்ககிட்ட போயிட்டு வச்சுக்கிறதுக்கு பைரவி எனக்கு கொடுக்குற தண்டனை இது எல்லாம் அப்படின்னு குழம்பாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லாமல் சஞ்சயை கூட்டிகிட்டு வராரு.